பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை பெயரை கூட தெரிவிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் காவல்துறைக்கு அதுக்கு தேவையான அளவு சென்சிட்டிவிட்டி கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன் புகார் கொடுக்க வரமாட்டேங்கிறாங்கன்னா, டோட்டலி இன்சென்சிட்டிவ் போலீஸ் மட்டும் இல்லைங்க, இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட் இது. ஆனால் அல்டிமேட்டாக என்னன்னா, மக்களோட வந்து கலந்து நின்னா மட்டும்தான் அந்த அரசியல் என்பது அது மக்களுக்கான அரசியலாக அது புரிந்து கொள்ளப்படும். ஐயா, நீ கொஞ்சம் ஆளை விடுறீங்களாப்பா? பிரஸ் மீட் முடிஞ்சதுப்பா. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட அடையாளங்கள் தெரிகிற மாதிரி எஃப்ஐஆர் எல்லாம் அவசரமாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருது. சமூக ஆர்வலர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூவில் அதுலேயும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு பார்க்குறேன். இல்லை, உண்மைதாங்க. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லை, ஹைகோர்ட்டு பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை பெயரை கூட தெரிவிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல்துறைக்கு அதுக்கு தேவையான அளவு சென்சிட்டிவிட்டி கிடையாது. அதனால தான் சொல்கிறேங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன் புகார் கொடுக்க வரமாட்டேங்கிறாங்கன்னா, உடனே அவங்கள பற்றி அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயிலை வெளியில் கொடுக்குறாங்க. கொடுத்ததற்கு பின்பாக ஒன்று அவர்கள் முன் வந்து அந்த பிரச்சனையை மேலே எடுத்துகிட்டு போக முடியல, இன்னொன்று அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், மறைமுகமாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதனால தான் அந்த அடையாளத்தை வெளியிடக்கூடாதுங்கிறோம். டோட்டலி இன்சென்சிட்டிவ் போலீஸ் மட்டும் இல்லைங்க, இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட் இது. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் வந்து களத்துக்கு வராமல் வீட்லேயே வந்து புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்துறது, தலைவருக்கு மரியாதை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சி தலைவராக வந்து அரசியல் கட்சி தலைவருங்கிறது வந்து களத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கா? அது என்ன, எப்படி பார்க்குறீங்க? அரசியல் அப்படிங்கிறதே மக்களோட களத்தில் நிற்கிறது தான் அரசியல். நீங்கள் வந்து எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த மக்களோடு நான் நிற்கிறேனா என்பது தான் அரசியல். அதனால் அதை அவர் வந்து எந்த விதத்தில் எடுத்திருக்கார் அப்படிங்கிறத வருங்காலத்தில் பார்ப்போம். அதனால் களத்திற்கு வந்தால்தான் அரசியல் வெற்றி. அவர் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் களத்திலே மக்களோடு நிற்காவிட்டால் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடத்த அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. ஏற்கனவே புஷ்பா விவகாரத்தில் அந்த அல்லு அர்ஜுன் வெளியில் வந்து தான் ஒரு ரையட் ஆச்சு, ஒரு மாதிரி தள்ளுமுழுகள் ஆச்சு, அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. நாங்கள் வெளியில் வந்தால் இப்போ விஜய் வந்து இப்போ இருக்கிற அந்த சினிமாட்டிக் ஃபேமோடய வெளியில் வரும்போது இன்னும் மக்களோட ஜெல்லாகாமல் இருக்கிற சமயங்களில் வெளியில் வந்தால் அது வேறு விதமான பிரச்சனைகளை வந்து நெருக்கடிகளை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இன்னுமே வந்துட்டு அவர் அரசியல் தலைவராக அறிவித்த பிறகுமே வீட்டிலே இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறத எப்படி பார்க்கலாம்? அதாவதுங்க, எந்த ஒரு பிரச்சனைக்குமே இரண்டு பக்கங்கள் உண்டு. அதனால் அவங்க தரப்பிலிருந்து ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. ஆனால் அல்டிமேட்டாக என்னென்னா, மக்களோட வந்து கலந்து நின்னா மட்டும்தான் அந்த அரசியல் என்பது அது மக்களுக்கான அரசியலாக அது புரிந்து கொள்ளப்படும். அதனால் அவர் காலம் எடுத்துக்கிறாரா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சினிமாட்டிக் இதை வந்து மக்களோட ஜெல்லாக இருக்க எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் அவரோட சக்ஸஸ், அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சக்ஸஸ் வேணும்னா அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ எடுக்கட்டும். அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் எங்கே கருத்து சொல்லணும்? அதிகாரி கூட கொஞ்சம் கடுமையாக. எனக்கு என்னென்னா, நான் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி இல்லைங்க, நான் அதை வெளிப்படையாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன். எம்எல்ஏவோட ஃபண்டில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு திட்டம் எடுத்துகிட்டு போகிறேன்னா அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலருங்க ஏதோ அந்த பகுதியே முழுக்க வந்து அவங்க தான் ராஜா மாதிரி வந்து அந்த இடத்துல அந்த வேலையை பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. கார்பரேஷன் அதிகாரிங்க எங்களுக்கு பதில் சொல்கிறாங்களே தவிர அவங்கக்கிட்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க, ராமநாதபுரத்தில் எந்த இடம் பாது 88 ரோடா பஸ் ஸ்டாண்டு, வாட்டர் டேங்க் வச்சது ஏடிஎம் பிரச்சனையாச்சா? நான் இவங்களோட பிரச்சனையே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 300 குடும்பம் என்னை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்கேன். காய் கிடச்சிட்டாப்பா 300 பேர் அந்த குடும்பம் எங்களுக்கு இங்கே தான் வேணும்னு கேட்குறாங்க. நான் இதை கார்பரேஷன் கமிஷனர்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன தெரியுமா எனக்கு பதில் சொல்கிறாங்க, நாங்கள் கவுன்சிலரை சமாதானப்படுத்துகிறோங்கிறாங்க. எதுக்குங்க சமாதானப்படுத்தணும்? ஒரு மக்களுக்கு தேவையான திட்டத்தை எம்எல்ஏ அங்கே கொண்டு போய் செய்கிறோன்னு சொன்னால் சமாதானப்படுத்துகிறோங்கிற பதில் என்கிட்ட சொன்னால் அப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? அந்தந்த பகுதி வார்டு கவுன்சிலர்னா அந்த பகுதிக்கு அவங்க ராஜா இல்லை. எம்எல்ஏ கொடுக்குற ஃபண்டில் நடக்கிற வேலைகள் எல்லாம் இங்கே தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இதே முறை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இடத்த ஐடென்டிஃபை பண்ணி லோக்கல் இருக்கிற அதிகாரிகள் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கார்பரேஷன்லேருந்து கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து போட்டு வேலையை ஆரம்பிக்க போகும்போது நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு நாங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு லோக்கல் கவுன்சிலர் வந்து எங்களோட வேலையை தடுத்து நிறுத்துகிறாங்க. இதை நான் கார்பரேஷனில் சொன்னால் எந்த ஒரு பதிலும் இல்லை, அங்கே வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க.
2 கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்காக நான் இந்த வருஷம் ஃபண்டில் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? நம்ம பகுதியில் அதிகமாக பேராலிம்பிக்காரங்க விளையாட்டு வீரர்கள் நல்ல அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலேயே கோவை மாவட்டத்திலிருந்து அதிக பேரா ஒலிம்பிக் வீரர்கள் இன்னைக்கு வந்து விளையாட்டு போட்டிகளுக்கு போகிறாங்க. அவர்களுக்கு ஒரு ஜிம் மாதிரி பயிற்சி எடுக்கிறதுக்கு மாதிரி ஒரு இடத்த, ஒரு சென்டரை நாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேரா ஒலிம்பிக் கமிட்டியோட சீஃப் பேட்டன், ஆல் இண்டியா பேட்டன், நம்ம பகுதியில் அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவி பண்ணணும்னு 2 கோடி ரூபாய்க்கு நான் வந்து லெட்டர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குங்களா, 6 மாத காலத்துக்கு மேலே இடத்த ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர்கிட்ட பேசியாச்சு, 4 தடவை பேசியாச்சு, கார்ப்பரேஷன் கமிஷனர்கிட்ட பேசியாச்சு, ஒரு இடத்த காட்டினாங்க. அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னங்கிறாங்க, நீங்கள் கொடுத்த சென்டரில் எங்களால் இதில் ஃபல்றக்க இடம் பத்தாதுங்கிறாங்க. நான் இன்னும் கூட வேறு ஏதாவது பிஎஸ்சிஓவில் இருந்து கூட சிஎஸ்ஆர் வாங்கி கொண்டு வந்து இன்னும் கூட பெருசாக கட்டி கொடுக்குறேன். ஆனால் அந்த நிலத்தை கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்குது. அது தயக்கம்னு சொன்னால் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்குங்க ஒரு அரசாங்கம்? மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு அவங்க நிறையா திட்டத்தை அறிவிக்கிறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் கோயம்புத்தூரில் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு பேராலிம்பிக்கு நாங்கள் கொடுத்த எம்எல்ஏ ஃபண்டுக்கு உடனடியாக கட்டணம் கட்டி தரதுக்கு நிலத்தை வந்து கொடுக்க வேண்டும் எனவும் உங்கள் வாயிலாகவும் இப்போ ஓப்பனாக கோரிக்கை வைக்கிறேன். மேம், இன்னைக்கு வந்து உங்களை ஜெயலலிதா அம்மாவோட ஐயா, நீ கொஞ்சம் ஆளை விடுறீங்களாப்பா? பிரஸ் மீட் முடிஞ்சதுப்பா. பெண் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார்களா? காலையில் வேற வம்பு இல்லையா உனக்கு? பெண் வேட்பாளர்கள் ஆளை விடுங்கப்பா. முதல்வர் வேட்பாளராக